ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. மீண்டும் ஒரு செவ்வாய்க்கிழமை விதமாக ஆண்டவருடைய பாதப்படியிலே நாம் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும் ஆண்டவர் தந்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி தந்து ஜீவன் பலன் சுகத்தை தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்திய சபைகளுக்கு எழுதின அந்த கடிதத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையினாலே 3 அதிகாரங்களை நாம் படித்து முடித்தோம். ஒருவேளை அந்த 3 அதிகாரங்களும் எவ்விதமான தாக்குதலை நம்முடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஒருவேளை அந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் அறிவுபூர்வமாக பயனுள்ளவைகளாக இருக்குமே, ஆனால் அதுல பெரிய அர்த்தம் இல்லை. அதனுடைய வாழ்க்கையை பாதிக்க வேண்டும். நான் ஆண்டவரை அறிகின்ற அறிவில இந்த வார்த்தைகள் என்னை இன்னும் அதிகமாக வளர செய்ய வேண்டும். அது நடைபெறவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட வகுப்புகளினாலே பிரயோஜனம் இருக்காது. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக என்னத்தை கற்றுத்தர விரும்புகிறார் என்கின்ற அந்த விருப்பத்தோடு நாம் காத்திருப்போம். இத்தனை பங்கு பெறுகிற நம்ம எல்லாருக்கும் ஒரே செய்தி ஆண்டவர் கொண்டு வர முடியாது. பலருக்கும் பல தேவைகள் உண்டாகும். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த பாட வேளையில நம்முடைய தேவைகளை, ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்க வல்லவர் என்பதை ஆணித்தரமாக நான் நம்புகிறேன். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு காத்திருப்போம். என்னோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க ஆசைப்படுகிறேன் என்கின்ற விருப்பத்தோடு காத்திருப்போமே, ஆனால் இந்த பாடவேளை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருவாராக. 4வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அதுல முதல் 7 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 4:1 முதல் 7 வரைக்குமான வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறாய் என்ற அந்த பகுதியை இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். இந்த 4வது அதிகாரத்தை பொறுத்த மட்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற உண்மையான விடுதலை, அதை குறித்துதான் பவுல் எழுதுகிறார். முதல் 5 வசனங்களில சுவிசேஷத்தினாலே கிடைத்த அந்த விடுதலை, அந்த விடுதலையினுடைய நன்மைகள் இல்லை என்றால் அனுகூலங்கள் என்ன என்பதை குறித்து தான் அந்த முதல் 5 வசனங்களிலே அவர் எழுதுகிறார். 6வது 7வது வசனங்களிலே நாம் இனியும் அடிமைகள் அல்ல, நாம் பிள்ளைகள். நாம் பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாம் சுதந்திரவாளிகள், சுதந்திரர் என்று நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து ஆண்டவர் பவுல் அங்கே எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறபடினால பிதாவாகிய தேவனை சுதந்திரத்தோடு விடுதலையோடு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார் என்ற அந்த படிப்பினையை பவுல் இந்த கடிதத்திலே இந்த 7 வசனங்களிலே எழுதுவதை, குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த முதலாவது வசனத்துல அவர் கூறுகிறார், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில். ஏனென்றால் முந்தின அதிகாரங்களை நாம் பார்ப்போமே, ஆனால் குறிப்பாக 3வது அதிகாரத்தை நாம் படித்தோம். எவ்விதமாக விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான்,
ஆபிரகாமின் சந்ததியாக விசுவாச மார்க்கத்தார் மாத்திரமே வர முடியும் என்றும், இந்த நியாயப்பிரமாணம் எந்த விதத்திலும் அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு பிரயோஜனம் இல்லாதது என்பதையெல்லாம் விளக்கி கூறிவிட்ட பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அடிமையை குறித்தும் சுதந்திரவாளியை குறித்தும் அங்கே பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ரோம ராஜ்யத்தினுடைய கட்டளையின்படி அந்த நாட்களில அடிமைகள் காணப்பட்டார்கள். இந்த அடிமைகள் ரோம சட்டத்தின்படி போர் கைதிகளாக பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் அங்கே அடிமைகளாக அவர்கள் ஒரு சடங்கின் மூலமாக அவர்கள் அடிமைகள் என்று பிரகடனம் பண்ணுவார்கள். அப்படி அவர்கள் பிரகடனம் பண்ணுவதற்கு முன்பாக என்ன செய்வார்களாம், இவர்களுக்கு எந்த விதமான மனித உரிமையும் இல்லை என்பதை அங்கே தெளிவுபடுத்துவார்கள். அதாவது they lost their personality, ஆழ்தத்துவத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். அவர்களை மனிதர்கள் என்று சொல்லி அவர்கள் கணக்கிட மாட்டார்கள். அவர்கள் ஒரு பொருளாக அவர்களை அந்த ரோம மக்கள் அவர்களை அப்படிதான் பயன்படுத்தினார்கள். மனிதர்கள் என்கின்ற அந்த சுய மரியாதை அவர்களுக்கு கிடையாது. ஆனால் யூதர்களுடைய சட்டத்தின்படி அவர்களை மனிதர்களாக கருதுவார்கள். ஆனால் அவர்கள் அடிமைகளாக தான் இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த அடிமை தங்களை விட்டு அவன் போக விரும்பவில்லை. அந்த வீட்டு எஜமானனோடு கூட அவன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம். இதை யாத்ராகமம் 21வது அதிகாரத்தின் 5-6 வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆனால் ரோம சட்டத்தின்படி சட்டபூர்வமாக இந்த அடிமைகளை அவர்கள் கொன்று விடலாம், இல்லை என்றால் இந்த அடிமைகளை அவர்கள் துரத்தி விடலாம். அவர்களுக்கு அந்த சட்டம் அவர்களுக்கு அதற்கான உரிமையை கொடுக்கிறது. அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்டவர்களை வீட்டு அடிமைகளாக ஒரு சிலர் வைத்துக் கொள்வார்கள். ஒரு விதமான வசதி படைத்த வீடுகளில வீட்டு அடிமைகளாக, மற்றபடி வெளியே வேலை செய்கிறவர்களாக, இல்லை என்றால் பலவிதமான கஷ்டமான வேலைகளை செய்கின்ற அடிமைத்தனத்திலே அவர்களை விடாதபடி வீட்டு காரியங்களை பார்ப்பதற்கான அடிமைகளை வைத்துக் கொள்வார்களாம். இப்படி வீட்டிலே வைக்கப்படுகின்ற அடிமையானவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை கண்காணிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதை தான் 3வது அதிகாரத்திலே நாம் படித்தோம். போன்ற வகுப்பிலே நாம் அதை படித்தோம். உபாத்தியர்கள், டியூட்டர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் படித்தோம். இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த பிள்ளைகளை கண்காணிக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கான எல்லா தேவைகளையும் அவர்கள் சந்திப்பார்கள். அவர்களை கற்றுக் கொடுக்கவும் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கெல்லாம் இவர்கள் பொறுப்பாளிகள். அப்போ இங்க என்ன வாசிக்கிறோம், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒருவேளை இந்த சிறு பிள்ளை இல்லை என்றால் அந்த எஜமானனுடைய மகன் தன்னுடைய தகப்பன் எவ்வளவுதான் பணக்காரனாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும், இல்லை என்றால் அந்த சொத்தெல்லாம் தனக்கு தான் வந்து சேரும் என்கின்ற அந்த உரிமை அவனுக்கு இருந்தாலும், அவன் சிறு பிள்ளையாக இருக்கின்ற வரைக்கும் அவன் அந்த உரிமையை பாராட்ட முடியாது. ஏனென்றால் அவன் அந்த அடிமையானவனுக்கு அடிமையானவன் சொல்லுவதை தான் இந்த சிறு பிள்ளை கேட்க முடியும். ஆகவே அவனுக்கும் அடிமையானவனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து வருகிறான். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த தகப்பன் அந்த சிறு பிள்ளை எந்த வயதில அவன் முதிர்ச்சி அடைந்து அவனுக்கு அந்த சொத்தை கொடுக்க அவன் தகுதியுள்ளவன் என்று அந்த தகப்பன் என்றைக்கு எண்ணுகிறானோ அந்த நாள் வரைக்கும் இந்த பிள்ளையானவன் இந்த அடிமைகளுக்கு அவன் அடிமையாகவே இருக்கிறான். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் வந்து அவனுக்கு அந்த விடுதலை கொடுக்கும் பொழுது இந்த அடிமையானவன் அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இந்த பிள்ளை விடுவிக்கப்படுகிறான். சோ இது அந்நாட்களிலே நடைபெற்று கொண்டிருந்த ஒரு நடைமுறை அனுபவம். பவுல் ஏன் இதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் 3வது வசனத்தில் அதை பார்க்கிறோம். அப்படியே எப்படி இந்த சிறு பிள்ளையானவன் அடிமையானவனுக்கு சுதந்திரவாளியானவன் அடிமையானவனுக்கு அடிமையாக வாழ்ந்திருந்தான், அவர்களுக்கிலேயே வித்தியாசம் இல்லாமல் இருந்ததோ, அப்படியே
நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாயிருந்தோம் என்று பவுல் கூறுகிறார். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பவுல் இந்த இடத்துல நாமும் என்று தன்னையும் இணைத்து கூறுகிறார். அப்படியானால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், புறஜாதிகள், கலாத்திய சபையில இருக்கிறவர்கள் புறஜாதிகள், அவர்களுக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யூதர்கள் தான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள். ஆனால் பவுல் இங்கே நாமும் என்று சொல்லும் பொழுது யூத கிறிஸ்தவர்களோடு கூட தன்னை இணைத்து கொண்டு தவறான போதனையை கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் மாத்திரமே, இல்லையென்றால் விருத்த சேதனத்தை பெற்றிருந்தால் மாத்திரமே நீங்கள் ரட்சிப்பை பெற முடியும் என்ற தவறான போதனையை தருகின்ற அந்த யூதர்களோடு தானும் அந்த யூத கிறிஸ்தவன் என்பதை அடையாளம் காண்பிக்கும்படியாகத்தான் கூறுகிறார் நாமும் என்று சொல்லி என கூறுகிறார். சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில், சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் என்று சொல்லும் பொழுது உடல் அளவிலே சிறு பிள்ளையாக இருந்த காலத்தை அவர் குறிப்பிடவில்லை. மாறாக இந்த நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களே அந்த காலத்தை அவர் குறிப்பிடுகிறார். நீங்களும் நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாயிருந்தோம், அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம் என்று சொல்லி அவர் கூறுகிறார். இவ்வுலகத்தின் வழிபாடுகள் அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர்கள் ஒரு சில கட்டுப்பாட்டிற்குள்ளாக, ஒரு சில வழிபாடுகளுக்குள்ளாக அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். உதாரணத்திற்கு பழைய ஏற்பாட்டின் அந்த 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 பலிகள், அது மாத்திரமல்ல ஒரு சில சடங்குகள், இவைகளுக்கெல்லாம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அதே நேரத்துல அந்த மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சில கட்டளைகள், இல்லையென்றால் விதிகள், விதிமுறைகள், இவைகளுக்கும் இந்த வழிபாடுகளுக்கும் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இதை எவ்விதமாக கூறுகிறேன்? கொலோசியர் நிருபத்திற்குள்ள பவுல் எழுதும் பொழுது 2வது அதிகாரத்துல 20-21 வசனத்துல நாம் அதை பார்க்க முடியும். கொலோசியர் 2:20-21 அங்கே என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், அங்கேயும் உலகத்தின் வழிபாடுகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தது உண்டானால், இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களைப் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன என்று சொல்லி பவுல் அங்கே கேட்கிறார். அப்படியானால் இவைகளெல்லாம் மனுஷனால் போதிக்கப்படுகின்ற போதனைகள், மனுஷனுடைய கற்பனைகள், இவைகளுக்கு உலக வழிபாடு என்று சொல்லி அர்த்தம் நாம் கண்டுகொள்ள முடியும். ஆகவே இப்படிப்பட்ட உலக வழிபாடுகளுக்கு அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட அந்த பலிகள், சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுதல், மனிதர்களுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் அவர்கள் பின்பற்றி வந்த ஒரு சில சட்டத்திட்டங்கள், இல்லை என்றால் விதிகள், இல்லை என்றால் விதிமுறைகள், அது மாத்திரமல்ல ஒரு சில தத்துவங்கள். இந்த தத்துவங்களின் நிமித்தமாய் பாரம்பரியமாக அவர்கள் மனிதனுடைய போதனைகளுக்கு அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். பலவிதமான தத்துவ ஞானிகள், அவர்களுடைய வார்த்தைகள், அந்த தத்துவங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல கடவுளை கண்டடைய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விருப்பத்தில, அந்த ஒரு வாஞ்சையில இவர்கள் அதற்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள். அதைதான் கொலோசியர் 2வது அதிகாரத்துல 8வது வசனத்துல வாசிக்கிறோம். கொலோசியர் 2:8 லௌகீக ஞானம், மாயமான தந்திரம், இதுதான் தத்துவங்கள், பிலாசபிஸ் என்று சொல்லுகிறோமே. லௌகீக ஞானம், மாயமான தந்திரம், இவைகளெல்லாம் மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இன்றும் இப்படிப்பட்ட பல தத்துவங்கள் வந்து மனிதர்களை கடவுளுக்கு நேராக வழிநடத்துகின்ற, இல்லை என்றால் தன்னை தான் அறிந்து கொள்வதற்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் பயனளிக்கும். இந்த லௌகீக ஞானம் ஒருவேளை தன்னை அறிந்து கொள்வதற்கு, இந்த உலகம் அதைத்தான் கற்றுத்தருகிறது. நீ உன்னை அறிந்து கொள், அதுதான் முக்தி என்று சொல்லி கடவுளை புறம்பே தள்ளிவிட்டு மனிதன் தன்னை அறிந்து கொள்வதனாலே அவன் முக்தி அடைய முடியும் என்ற தவறான போதனையை போதிப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல,
சடங்குகள் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களாகிய நுகம் இந்த யூத மக்களுடைய கழுத்துல அதிகமாக அமர்த்தப்பட்டது. அந்த நுகத்தடியில அவர்கள் சிக்குண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டார்கள். ஆகவேதான் கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல பவுல் கூறுகிறார், ஆனப்படினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் என்று சொல்லி அங்கே அவர் எழுதுகிறார். அப்போ இவர்கள் எல்லாரும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்துல இப்படிப்பட்ட இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொல்லி அந்த பழைய கால வாழ்க்கையை குறித்து பவுல் அங்கே எழுதுகிறார். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இவ்வுலகத்தின் வழிபாடுகள், இப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், மனிதன் எப்படியாகலும் கடவுளோடு கூட அவனுடைய உறவு சரி செய்து பட வேண்டும், எப்படியாகலும் கடவுளுடைய தயவு அவனுக்கு கிடைக்க வேண்டும், எப்படியாகலும் கடவுளுடைய அங்கீகாரம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வெளிப்பிரகாரமான பலவிதமான முயற்சிகளை அவன் செய்கிறான். வெளிப்பிரகாரமான பல சடங்குகளை பின்பற்றுவதனால, பாரம்பரிய காரியங்களை பின்பற்றுவதனால ஒருவேளை தேவனுடைய தயவு எனக்கு கிடைக்கும், இல்லையென்றால் அவருடைய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தினால மனிதன் வெளிப்பிரகாரமான பல காரியங்களுக்கு அவன் முயற்சிக்கிறான். தன்னுடைய சொந்த முயற்சியினால தேவனுக்கு முன்பாக தான் ஒரு நீதிமான், இல்லையென்றால் தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படாதவனாய் நிற்க வேண்டும் என்பதற்காக அவன் தன்னை வருத்திக் கொள்கிறான். பலவிதமான வெளிப்பிரகாரமான காரியங்களை அவன் செய்கிறான். ஆனால் அவைகளினாலே அவன் நீதிமானாக்கப்படுவதில்லை, அவனுக்கு நிறைவும் கிடைப்பதில்லை. ஆகவேதான் ஆண்டவருடைய சமூகத்துல அவன் தோல்வி அடைந்தவனாய் காணப்படுகிறான். ஆகவேதான் பவுல் கூறுகிறார், இப்படிப்பட்ட உலக பிரகாரமான வழிபாடுகளுக்கு, உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம் என்று சொல்லி அங்கே பவுல் கூறுகிறார். இதை கூறுவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஏனென்றால் இந்த இந்த நியாயப்பிரமாணமானது ஒரு மனிதனுக்கு விடுதலையை தருவதில்லை. ஒரு மனிதன் முழுமையாக பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த நியாயப்பிரமாணம் அவனுக்கு பயனளிப்பதாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த நியாயப்பிரமாணம் அவன் பாவி என்பதை உணர்த்துகிறது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடைவதற்கான எந்த வழியும் அவனுக்கு தராதனாலே அவன் விரக்தி அடைந்த ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறான். பிள்ளைகள் எவ்விதமாக அந்த சுதந்திரவாளியானவர், அடிமையானவர்களால் வழிநடத்தப்படுகிறானோ அவ்விதமாக நாமும் இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கேற்றபடி நியாய பிரமாணத்தினால அடிமைகளாக இருந்தோம் என்று சொல்லி அவருடைய அந்த பழைய கால வாழ்க்கையை அவர் விளக்குகிறார். விளக்கிவிட்டுதான் 4வது 5வது அதிகார வசனத்துல எவ்விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் குறுக்கிடுகிறார். எப்படி அந்த தகப்பன் அந்த பிள்ளை குறித்த காலம் வரைக்கும் அந்த அடிமையானவனாக இருந்து அப்புறம் அந்த குறித்த காலம் வந்த பின்பு அவனுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக அந்த பிள்ளையை விடுதலை ஆக்குகிறாரோ, அவ்விதமாக கடவுளும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாயிருந்த நம்மை குறித்த காலத்திலே விடுவிக்கும்படியாக அவர் செயல் புரிகிறார். மனித சரித்திரத்துல, மனித வாழ்க்கையில அவர் குறிப்பிடுவதை இந்த 4-5 வசனங்களில பவுல் மிக தெளிவாக அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், 4வது வசனத்துல நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் யாரை அனுப்புகிறார் என்பதுதான். இங்கே பவுல் கூறுகிறார், தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒருவேளை தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்புகிறார். ஒருவேளை ஒரு தூதனை அவர் அனுப்பவில்லை. இல்லையென்றால் அவரால் படைக்கப்பட்ட ஏதோ ஒரு படைப்பை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பவில்லை. இல்லையென்றால் பெரிய ஞானம் நிறைந்த ஒரு மனிதனை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை. இல்லையென்றால் ஒரு பெரிய தலைவனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த அடிமைத்தனத்திலிருந்து மனிதனை விடுவிப்பதற்கான
ஒரு சில போதனைகளை தருவதற்காக அவர் தெரிந்து கொள்ளவே இல்லை. அவர் அனுப்பினதெல்லாம் தன்னுடைய சொந்த குமாரனை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அவருடைய அன்பு, அவருடைய கரிசனை. ஆகவே தன்னுடைய குமாரனை காட்டிலும் அதை காட்டிலும் குறைந்த யாரையும் அனுப்பாதபடி தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துல அவர் நமக்காக அனுப்பினார் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். இங்கேதான் ஆண்டவருடைய அன்பை நாம் பார்க்க முடிகிறது. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராதபடி 3:16 யோவான் 3:16 அதைத்தான் வாசிக்கிறோம். நாம் யாரும் கெட்டு போகக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். தொலைந்து போகக்கூடாது. நாம் யாரும் நம்பிக்கையற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில தூக்கி எறியப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதினாலே அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் அவர் யாரை அனுப்புகிறார்? தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார். எப்பொழுது அனுப்புகிறார் என்று பார்க்கும் பொழுது பவுல் கூறுகிறார், காலம் நிறைவேறின போது. காலம் நிறைவேறின போது. எந்த காலம்? எந்த காலத்தை குறித்து பவுல் இந்த இடத்துல கூறுகிறார்? ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு ஒரு காலத்தை நியமித்திருந்தார். அது எந்த விதத்திலும் தாமதமாகவும் இல்லை, எந்த விதத்திலும் அது முன்கூட்டி அது சம்பவிக்கவும் இல்லை. காலம் அவர் குறிப்பிட்ட அந்த காலத்துல அது நிறைவேற்றப்பட்டது. இந்த காலம் என்றால் என்ன? ஒருவேளை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மனிதன் பாவம் என்றால் என்ன என்பதை அவன் அறிய முடிந்தது. The law was a tutor to humanity to know what was sin. பாவம் என்ன என்பதை இந்த நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு போதித்தது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கை கொள்ள முடியவில்லையே என்கின்ற அந்த விரக்தி மனிதனை அதிகமாக பாதித்தது. அவனுடைய உள்ளத்துல எப்பொழுதும் ஒரு குற்ற உணர்வு காணப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் என்னால் முழுமையாக கையாள முடியவில்லையே என்கின்ற அந்த விரக்தி, அதே நேரத்துல ஒரு குற்ற உணர்வு, இதன் விளைவாய் வருகின்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு வெற்றிடம், ஆவிக்குரிய ஒரு திவாலான ஒரு நிலைமை, பேங்க்ரப்டசி சொல்றோம் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்சி. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்வேஷன், ஒரு பட்டினி, ஆவிக்குரிய ஒரு பட்டினி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவன் கருதுகிற இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய போதனைகள் எல்லாம் அவன் கை கொள்ள முடியாத அந்த வெறுமையான ஒரு சூழ்நிலையில அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே தான் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி அவரை அனுப்பினார் என்றும் பவுல் இந்த இடத்துல அழகாக விளக்குகிறார். அருமையான வார்த்தை, அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்துல பவுல் மிக தெளிவாக பிதாவாகிய தேவன் மனிதனை ரட்சிக்கின்ற அந்த ரட்சிப்பின் திட்டத்துல அவர் செயலாற்றின மகத்துவத்தை அங்கு அழகாக விளக்குகிறார். ஒன்று, அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார். இரண்டாவது, மனிதனுடைய அந்த விரக்தியான ஆவிக்குரிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அந்த காலம் நிறைவேறின பொழுது, நியாயப்பிரமாணம் எந்த விதத்திலும் மனிதனுக்கு பயனற்ற ஒரு நிலைமையில காணப்படும் பொழுது அந்த காலம் நிறைவேறின பொழுது அனுப்பினார். இப்பொழுது அவர் கூறுகிறார் அதை எப்படி அவர் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே அவர் கூறுகிறார். ஸ்திரீயினிடத்துல பிறந்தவர். ஒருவேளை பவுல் இந்த வார்த்தைகளை எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பவுலை மிக ஜாக்கிரதையோடு இந்த வார்த்தைகளை எழுத அவர் ஒருவேளை ஊக்குவித்திருக்க முடியும். ஏனென்றால் இங்க எந்த விதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனுஷீகத்தையோ எந்த விதத்திலும் கலப்பு செய்து விடாதபடி ஜாக்கிரதையோடு அந்த வார்த்தைகளை எழுதுவதற்கு ஆவியானவர் பவுலுக்கு உதவி செய்திருக்கிறார். எவ்விதமாக இதை நான் கூற விரும்புகிறேன். அவர் முழுமையுமாக தெய்வீக தன்மை மிகுந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் யோவான் 16வது அதிகாரத்தின் 28வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இவ்விதமாக கூறுகிறார், நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். இது தெய்வீகம், ஆண்டவருடைய தெய்வீகம். அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர், அவர் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர். ஆகவே
அப்படிப்பட்ட அந்த தெய்வீக தன்மை அவரிடத்தில் இருப்பதினாலேதான் 1 பேதுரு 2:22 படி அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை. committed no sin. அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். ஏனென்றால் அவர் தெய்வீகம் அவரிடத்திலே காணப்பட்ட தெய்வீகம். அதே நேரத்தில் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 21வது வசனம், 2 கொரிந்தியர் 5:21, அவர் பாவம் அறியாதவர். He knew no sin. He not only committed no sin, but he knew no sin. அவர் பாவம் அறியாதவர். இது தெய்வீகம். அதே நேரத்தில் 1 யோவான் 3வது அதிகாரத்தின் 5வது வசனம், 1 யோவான் 3:5 அவர் பாவம் இல்லாதவர். In him there is no sin. In him there is no sin. அவரிடத்திலே பாவம் இல்லை. அப்படியானால் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது அவருடைய தெய்வீகத்தன்மை. ஆனா அதே நேரத்துல மனுஷீகத்துல அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். இதை ஆதியிலே மனிதன் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவன் கீழ்ப்படியாமையினாலே அவன் விழுந்த பொழுது ஆண்டவர் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலே சொன்ன அந்த வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுது. சாத்தானை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து அவர் கூறுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்திற்கும், கவனியுங்கள், அவள் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன். அப்படியானால் ஸ்திரீனிடத்திலே இவர் பிறக்க வேண்டியது அவசியம் என்று அன்றே ஆண்டவர் கூறியிருந்தார். ஆகவேதான் லூக்கா 1வது அதிகாரத்தின் 35வது வசனத்துல, லூக்கா 1வது அதிகாரத்தின் 35வது வசனத்துல தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, மரியாளுக்கு பிரயுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அருமையான வார்த்தை. இதுதான் the virgin birth of Christ குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர்னால், உன்னதமானவருடைய பலத்தினாலே மரியாள் கர்ப்பம் தரிக்கப்பட்டு ஸ்திரீனிடத்திலே அவர் பிறந்தவர். ஆகவே இதை பவுல் கூறிவிட்டு நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர் என்று அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகிறார். ஒன்று, அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். இரண்டாவது, அவர் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர். எப்படி இதை விளங்கிக் கொள்ள முடியும்? ஆண்டவர் எப்படி நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்? இவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது ஏற்கனவே நான் கூறினது போல அவரிடத்துல பாவம் காணப்படவில்லை. அவர் பாவம் அறியாதவராக இருந்தார். அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவர் அங்கே பூர்த்தி செய்கிறார். நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளுக்கு அவர் முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறாதவராக, ஒரு நியாயப்பிரமாணத்தை கூட அவர் மீறாதவராக, பழுதற்றவராக, குற்றமற்றவராக அவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். ஆகவே தான் சென்ற வகுப்பிலே நாம் படித்தோம், அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கும்படியாக அவர் சாபமாகிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகின்ற அந்த மீறுதலுக்குரிய அந்த சாபத்தை ஆண்டவர் தன் மீது சுமந்து கொள்கிறார். காரணம், அவரிடத்தில் எந்த குற்றமும் கிடையாது. அப்படியானால் தேவனுடைய சமூகத்துல இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் செலுத்த வேண்டிய அந்த பாவ நிவாரண பலி, இல்லையென்றால் குற்ற நிவாரண பலி என்று சொல்கிறோமே, இப்படிப்பட்ட பலிகளை செலுத்துவதற்கு அவசியம் இல்லாதபடி ஒரே தரம் தன்னைத்தானே ஏக பலியாக, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாக தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ நியாயப்பிரமாணத்திற்கு அவர் உட்பட்டவராக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இதைதான் ரோமர் 8வது அதிகாரத்துல பவுல் எழுதுகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ரோமர் 8:3-4 மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நன்றாக கவனியுங்கள், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி, மாம்சத்திலே
பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். இதுதான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதனுடைய அர்த்தம். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் நம்முடைய சாயலாக என்னுடைய சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக அவர் சிலுவையிலே தீர்த்தார். அடுத்த வசனம் கூறுகிறது, நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அருமையான வார்த்தை. ஒருவேளை இதையெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ரட்சிப்புல எவ்வளவாக தேவன், பிதாவாகிய தேவன் கரிசனை உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு முன்பாக நாம் பணிந்து நிற்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் இவ்வளவு தூரமாகவா எனக்காக இந்த காரியத்தை அவர் செய்தார்? நான் பல கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த உலகத்துல எனக்காக, தனிப்பட்ட எனக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி, the righteousness of the law, அது என்னிடத்திலே விழுங்கும்படியாக, the righteous requirement of the law, அது என்னிடத்திலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே நேரத்துல ஒருவேளை யாரை அனுப்பினார் என்று சொல்லி பார்த்தோம். எப்பொழுது அவர் அதை அனுப்பினார்? காலம் நிறைவேறின பொழுது என்று சொல்லி படித்தோம். எப்படி அனுப்பினார் என்று சொல்லி பார்த்தோம். ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர், அதே நேரத்துல நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர் என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது அவர் கூறுகிறார் எதற்காக தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லி. என்ன வாசிக்கிறோம்? 4வது வசனத்துல, நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும் படிக்கும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாகவும் இதை செய்தார். இதுதான் ஆண்டவருடைய அன்பின் பிரவாகம். ஆண்டவர் நம்மை அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை, பிதாவாகிய தேவன் இந்த காரியத்தை செய்தார். ஏற்கனவே படித்தோம். இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த வகுப்பிலே நாம் படித்தோம். மீட்பு, ரெடம்ஷன் என்பதற்கான அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். டு செட் ஃப்ரீ பை பேயிங் எ பிரைஸ், பணம் கொடுத்து, விலை கொடுத்து நம்மை வாங்குகிறார். விலை கொடுத்து வாங்குகிறார். எப்படி ஒரு அடிமையானவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு ஒரு மனிதன் விலைக்கிரயம் கொடுத்து அந்த அடிமையை வாங்கி அவனை விடுவிக்கின்றாரோ, அவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை விடுவிக்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினாலே, அந்த இரத்தம் தான் விலைக்கிரயம். ஆகவேதான் பவுல் கூறுகிறார், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லி. யோசித்து பார்க்கிறோமா? ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது இது நாம் இதை நினைவு கூற வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள், பணம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள், விடுதலையானவர்கள். இன்னும் அடிமைத்தனத்துல நானும் நீங்களும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த பேதுரு அதை குறித்து எழுதும் பொழுது 1 பேதுரு 1:19 அவர் கூறுகிறார், கிறிஸ்துவின் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி. அறிந்திருக்கிறோமா? உண்மையாகவே இது நம்முடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறதா? ஏதோ ஒரு நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஏதோ ஒரு நாளிலே அவருடைய பிள்ளையாக நான் மாற்றப்பட்டேன், அத்தோடு என்னுடைய வாழ்க்கை நின்று விடுவதில்லை. இது ஒவ்வொரு நாளும் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே என்னை அவர் மீட்டெடுத்திருக்கின்றார், விலை கொடுத்து கிரயம் செலுத்தி என்னை வாங்கி இருக்கின்றார் என்கின்ற அந்த பெரிய நன்றி நமக்கு அவசியம். நன்றி கடன் அவசியம். நன்றி கடன் நமக்கு அவசியம். அது மாத்திரமல்ல, இவர் நம்மை இவ்விதமாக அந்த மீட்டு கொண்டதினால என்ன பலன்? நாம் ஸ்வீகார புத்திரராகும்படியாக ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கின்றார். ஸ்வீகார புத்திரராகும்படியாக, அடாப்டட் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அடாப்டட் சன் என்று சொல்லி
நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? டு பிளேஸ் அஸ் an adult son. நன்றாக கவனிக்க வேண்டும். வயது முதிர்ந்த ஒரு மகனாக தான், மகளாக ஆண்டவர் நம்மை தத்தெடுத்திருக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறு பிள்ளையாக அல்ல, சிறு பிள்ளையாக அல்ல. அதற்கு நான் விளக்கம் சொல்ல ஆசைப்படுகிறேன். We are adopted not as little children, but as adult son or daughter with all of the privilege of sonship. ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன் மூலமாக நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுவித்து ஸ்வீகார புத்திரராகும்படி நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அது தத்தெடுக்கப்பட்ட முதிர் வயதுள்ள பிள்ளைகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எவ்விதமாக நான் கூறுகிறேன், இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். We do not enter into God's kingdom by adoption. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஸ்வீகார புத்திரராக நாம் பிரவேசிப்பதில்லை. எப்படி பிரவேசிக்கிறோம்? மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம். We enter into the kingdom of God through regeneration. அதைதான் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் கூறுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான நுழைவு சீட்டு, இல்லை என்றால் கடவு சீட்டு என்று சொல்லுகிறோமே, பாஸ்போர்ட். அந்த கடவு சீட்டு என்ன? மறுபடியும் பிறத்தல், ரீஜெனரேஷன். இதுதான் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கான ஒரு 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 கடவு சீட்டு. அதே நேரத்தில் we enjoy God's family by adoption. We do not enter into God's kingdom or family by adoption, but we enjoy God's family by adoption. நாம் திரும்பவுமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதனால, ஸ்வீகார புத்திரராக ஏற்றுக்கொள்ளப்படுவதனால நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய குடும்பத்தில அந்த குடும்ப ஐக்கியத்தை அனுபவிப்பது அவர் நம்மை ஸ்வீகார புத்திரராக ஏற்றுக்கொள்வதினால்தான். ஆகவேதான் இப்படியாக நம்மை அவருடைய ஸ்வீகார புத்திரராக ஏற்றுக்கொள்வது அவருடைய விருப்பமாக இருந்தது. இது நாமவே அதை சம்பாதித்துக் கொள்வதில்லை. நம்முடைய எந்த கிரியைகளினாலும் நாம் தேவனுடைய அடாப்டட் சில்ட்ரனாக மாறுவதில்லை. அதை எபேசியருக்கு எழுதும்பொழுது பவுல் விளக்குகிறார். எபேசியர் 1 அதிகாரத்தின் 6வது வசனத்துல, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, according to the good pleasure of God, அவருடைய God's will, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி அவர் முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். He has predestined us. அவர் நம்மை முன் குறித்திருக்கிறார். எதற்காக? அவருடைய ஸ்வீகார புத்திரராகும்படி. எதன் நிமித்தமாக? அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான என்னுடைய எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ்னாலேயோ எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ்னாலேயோ நான் இந்த தகுதியை பெறுவதே கிடையாது. இது ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம். இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவருடைய சமூகத்திலே நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நினைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய தயவுள்ள சித்தத்திற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள சித்தத்தினாலே நீர் என்னை உம்முடைய ஸ்வீகார புத்திரராகும்படி நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நான் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல ஒரு மனிதன் ஒரு பிள்ளையை தத்தெடுக்கும் பொழுது 3 முக்கியமான சட்ட சம்பந்தப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது. சட்டபூர்வமாக 3 முக்கியமான காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, the adopted son was adopted permanently. அந்த தத்தெடுக்கப்பட்ட அந்த பிள்ளை நிரந்தரமாக தத்தெடுக்கப்படுகிறார். கொஞ்ச நாள் தத்தெடுத்து தன்னுடைய குடும்பத்துல வைத்துவிட்டு பிறகு அந்த குழந்தையை அனுப்பிவிட முடியாது. இது உலக சட்டம், உலக நியதி. அந்த குழந்தை நிரந்தரமாக அந்த குடும்பத்துல ஒரு பிள்ளையாக மாற்றப்படுகிறார். அவ்விதமாக தான் நானும் நீங்களும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ, ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்த அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தம் என்னை சகல பாவத்தினின்றும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்று மனதார விசுவாசித்து என்னை அர்ப்பணிக்கிறேனோ, அன்று அவருடைய ஸ்வீகார புத்திரராக ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். அது நிரந்தரமானது, மறந்துவிடக்கூடாது. அது நிரந்தரமானது, தற்காலிகமானது அல்ல. இரண்டாவது, அந்த 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 தத்தெடுக்கப்பட்ட அந்த குழந்தை எல்லா விதமான உரிமைகளையும் பெற்றுக்கொள்கிறது. தி அடாப்டட் சன்
immediately receives all the rights of the legitimate son in the new family. அந்த குடும்பத்துல ஒரு சட்டபூர்வமான ஒரு குழந்தைக்கு என்னென்ன அதிகாரங்கள் உண்டோ, என்னென்ன சுதந்திரங்கள் உண்டோ, அவருடைய எல்லாவற்றையும் இந்த தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை பெற்றுக்கொள்கிறான் உடனடியாக. இவ்விதமாகத்தான் நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சுதந்திரராக நாம் மாறுகிறோம். அதை பின்பாக நாம் படிக்க போகிறோம். மூன்றாவதாக, தி அடாப்டட் சன் கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஆல் த ரைட்ஸ் இன் தி ஓல்ட் ஃபேமிலி. அந்த குழந்தை தத்தெடுக்கப்பட்ட பொழுது தான் சார்ந்திருந்த அந்த குடும்பத்துல அவனுக்கு இருந்த எல்லா உரிமைகளையும் அவன் விட்டு விடுகிறான். அந்த குடும்பத்தினுடைய எந்த உறவும் அவனுக்கு இருக்காது. அவன் துண்டிக்கப்படுகிறான், அந்த குடும்பத்திலிருந்து துண்டிக்கப்படுகிறான். இவ்விதமாகத்தான் நானும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஸ்வீகார புத்திரராக மாறும் பொழுது நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். பழையவெல்லாம் ஒழிந்து போயின என்று 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய உறவு, புதிய குடும்பம், இதற்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைத்து வருகிறார். எல்லா விதமான பழைய குடும்பத்தினுடைய கடன், பழைய குடும்பத்தினுடைய கடமைகள், இவை முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகிறது. இட்ஸ் ஆல் கேன்சல்ட். அது எந்த விதத்திலும் அவனை பாதிக்காது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவர் நம்மை புத்திர ஸ்வீகாரராக ஏற்றுக்கொள்கிறார். ஏன் பவுல் இதை எழுதுகிறார்? ஏற்கனவே இந்த கடிதத்தை படிக்கும் பொழுதெல்லாம் நான் கூறுவது, இந்த கடிதத்தினுடைய பின் அந்த பேக்ரவுண்ட், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவறான ஒரு போதனை கலாத்திய சபை மக்களுக்கு வருகிறது. நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கை கொண்டு விருத்த சேதன அடையாளத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற அந்த தவறான போதனை, கிரைஸ்ட் பிளஸ் என்கின்ற அந்த தவறான போதனை அவர்கள் போதிக்கும் பொழுது, எவ்விதமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இந்த ரட்சிப்பினுடைய மகத்துவம் என்ன, இதற்கு பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுமாக அவர் செயல்பட்ட செயல்பாட்டினுடைய மேன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பவுல் இந்த வசனங்களை அவர் அங்கே எழுதுகிறார். ஒருவேளை இப்படி இந்த தவறான போதனைக்கு அவர்கள் திரும்ப செல்வதனால பவுல் என்ன கூறுகிறார்? நீங்கள் இவ்விதமாக திரும்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் செய்கைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்கு நீங்கள் திரும்ப முற்படுவீர்கள். ஆனால் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த ரட்சிப்பின் திட்டம் அர்த்தமற்றதாக நீங்கள் மாற்றி விடுகிறீர்கள் என்பதை தான் பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். ஏனென்றால் நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள். இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடி நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள். அவைகளிலிருந்து உங்கள் ஆண்டவர் உங்களை விடுவித்தார். திரும்பவும் அந்த வழக்கத்திற்கு நீங்கள் மீண்டும் திரும்பி போவீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இலவசமாக உங்களுக்கு தந்த ரட்சிப்பின் திட்டத்தை நீங்கள் விருதாவாக மாற்றி விடுகிறீர்கள். அது பயனற்றதாக நீங்கள் மாற்றுகிறீர்கள் என்பதை அவர் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். 6வது 7வது வசனத்துல, எவ்விதமாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவருமாகிய தன்னுடைய குமாரனை அனுப்பினதுனால நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு புத்திர ஸ்வீகாரராகும்படி நமக்கு அவர் உதவி செய்தார் என்பதை கூறிவிட்டு 6வது 7வது வசனத்துல இவ்விதமாக நாம் ஸ்வீகார புத்திரராக மாற்றப்படுவதனால நமக்கு கிடைக்கின்ற ஸ்லாக்கியத்தை அந்த இடத்துல அவர் விளக்கி காண்பிக்கிறார். கலாத்திய சபை மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு அவர் எழுதுகிறார். என்ன வாசிக்கிறோம்? மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறார் என்று சொல்லி அங்கே கூறி 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, நாம் இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விடுதலையை அனுபவிப்பதன் நிமித்தமாக நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதுனால அவருடைய பலியினாலே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு வந்ததனுடைய விளைவு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். இங்கேதான் அந்த திருத்துவத்தை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் இங்கே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருடைய ரட்சிப்பிலும் திருத்துவ தேவனுடைய செயல்பாட்டை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் சித்தம் கொள்கிறார்.
என்ன சித்தம்? தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி, நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி, குமாரனாகிய தேவன் தன்னை விருப்பத்தோடு ஒப்பு கொடுக்கின்றார். அவருடைய இரத்தத்தை சிந்துகின்றார். அந்த இரத்தத்தினால பாவமன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். இதுதான் ரட்சிப்பின் திட்டம். இந்த மகத்துவமான திட்டத்தை குறித்துதான் இங்கே அவர் கூறுகிறார். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற ஒரு காரியம் என்ன? நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரத்தின் 4வது வசனம், 2 பேதுரு 1:4 திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நமக்குள்ளாக அந்த தெய்வீக சுபாவத்தை ஆண்டவர் தருகிறார். மாம்ச சுபாவம் இருக்கிறது, அது முழுவதுமாக களையப்படவில்லை. ஆனால் அதே நேரத்துல ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவதனால ஒரு திவ்ய சுபாவத்திற்கு, தெய்வீக சுபாவத்திற்கு நானும் நீங்களும் பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருவதனால, நாம் புது சிருஷ்டிகளாக மாற்றப்படுவதனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை பவுல் இதையும் ஏன் கலாத்திய சபை மக்களுக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் இவ்விதமாக அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் திரும்பி அங்கே செல்வீர்களானால், நீங்கள் உங்களுக்குள்ளாக வந்த அந்த புதிய மனுஷனை நீங்கள் திரும்பவுமாக களைந்து போட்டு பழைய மனுஷனை தரித்துக் கொள்வதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபட போகிறீர்கள் என்ற அந்த போதனையை தான் பவுல் இந்த இடத்துல அவர்களுக்கு விளக்குகிறார். உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய குமாரனுடைய ஆவியை தேவன் உங்களுடைய உள்ளங்களிலே தருகிறார். இது முதல் காரியம். 2வது காரியம் என்ன? அதன் நிமித்தமாக என்ன நடைபெறுகிறது? நாம் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ ஏன் இவ்விதமான ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் தருகிறார்? ஒருவேளை அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் நிச்சயமாகவே தேவனை இவ்வளவு சுதந்திரமாக விடுதலையோடு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு விடுதலை அவனுக்கு கிடைத்திருக்கவே முடியாது. ஏனென்றால் அவன் வாழ்வதெல்லாம் குற்றுணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக அந்த நியாயப்பிரமாணத்தை என்னால் கை கொள்ள முடியவில்லையே என்கின்ற அந்த பயம், அந்த ஒரு குற்ற உணர்வு. ஆகவே அந்த நியாயப்பிரமாணம் தராததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். இதை எவ்விதமாக நான் கூறுகிறேன்? ரோமர் 8வது அதிகாரத்துல இதே சிந்தனையை பவுல் கூறுகிறார். ரோமர் 8வது அதிகாரத்தின் 15வது வசனத்துல, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். எப்பொழுது இந்த அடிமைத்தனமும் பயப்படுகின்ற ஆவியும் நமக்கு வருகிறது? நியாயப்பிரமாணத்திற்காக நான் என்னை ஒப்பு கொடுத்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாதவளாய் நான் பயப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அந்த நிலைமையில இராதபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல எழுதுகிறார். மிக தெளிவு அழகாக அவர் எழுதுகிறார். அதே நேரத்துல இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கப்பெற்ற இந்த ரட்சிப்பினாலே, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வாசம் பண்ணுவதனாலே, தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்காளிகளாக மாறுகின்ற அந்த சூழலில பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்மோடு கூட அவர் சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? ரோமர் 8வது அதிகாரத்தின் 16வது வசனத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். மனிதன் கூற வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே நம்ம சர்டிஃபை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருப்பேனே, ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை விசுவாசித்து, அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு என்பதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை பெறுகிறேன். அவருடைய புத்திரனாக அடாப்டட் சன்னாக அவருடைய குடும்பத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்கிறேன். அப்பொழுது எனக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற உறுதியை தருவது மனிதர்கள் அல்ல, தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவர் என்னுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி தருகிறார், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி. அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, மிகப்பெரிய நிச்சயம். ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார்.
ஆகவே நான் தேவனுடைய பிள்ளை என்று மற்றவர்களால் நான் பறைசாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாகவே மற்றவர்களால் நான் தேவனுடைய பிள்ளை என்று அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளாக வருமையானால் நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், ஆனால் மனிதர்கள் என்னை குறித்து என்ன கூறுகிறாள் என்று சொல்லி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், நான் தேவனுடைய பிள்ளை என்று என்னுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிச்சயம். இது இரண்டாவது. மூன்றாவது அவர் என்ன கூறுகிறார் 7வது வசனத்துல, ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து விட்டார். பாவத்தின் அடிமை, ஒருவேளை இந்த கலாத்திய சபை மக்களுக்கு அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்தை குறித்து கூறியிருந்தால், இன்று நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். நாம் பாவ அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் புத்திரர்களாயிருக்கிறோம். தொடர்ந்து அவர் கூறுகிறார், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறாய். யூ ஆர் தி ஹேர் ஆஃப் காட். ஆண்டவருடைய சுதந்திரவாளியாக நீ இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே கூறி, அப்படியானால் இந்த நான் சொன்னேனே, தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை உடனடியாக அந்த புதிய குடும்பத்தினுடைய முழு சுதந்திரத்திற்கும் பங்காளி என்று சொன்னேனே, அந்த நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார். ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். அவருடைய சமூகத்துல சுதந்திரர்களாக காணப்படுகிறோம். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஒன்று, நாம் ஆண்டவரே என்னுடைய சுதந்திரம், இதை மறந்துவிடக்கூடாது. நான் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை, அவருடைய புத்திரசீகார பிள்ளை என்று சொல்லி நான் கூறும் பொழுது என்னுடைய சுதந்திரமும் என்னுடைய பங்கும் கர்த்தர் தான். அதைதான் உபாகமம் 18வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். God himself is the inheritance of the children of God. தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம் கர்த்தர். ஆகவே கர்த்தருடைய சுதந்திரம். இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சுதந்திரம். God's people are God's inheritance. அவர் நம்மை சுதந்திரவாளிகளாய் பார்க்கிறார். கர்த்தருடைய சுதந்திரம் ஒன்று. இரண்டாவது, நான் தேவனுடைய சுதந்திரவாளி. இதை எவ்விதமாக கூறுகிறேன்? உபாகமம் 32:9 கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. For the Lord's inheritance is his people. ஆரம்பத்திலே பார்த்தோம் தேவன் நம்முடைய சுதந்திரம் என்று பார்த்தோம். இப்பொழுது பார்க்கிறோம் நாம் தேவனுடைய சுதந்திரம் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அதே நேரத்துல இன்னொரு ஆச்சரியப்படையத்தக்க ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ரோமர் 8:17 அதை விளக்குகிறார். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. இதே எண்ணத்தை தான் ரோமர்ல எழுதுகிறார். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். It's an amazing statement that we are co-heirs with Christ. கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரவாளிகள் என்று சொல்லி நிச்சயமாகவே தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவரோடு கூட அந்த குமாரத்துவத்தை நாம் ஒப்பிட முடியாது. ஆனால் அதே நேரத்துல அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த அதிகாரத்தை அவர் தந்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய பிள்ளை என்பதற்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் அதே நேரத்துல அந்த 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 தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த 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 சுதந்திரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அனுபவிக்கிறோம். அந்த நித்திய சுதந்திரத்தின் மகிமையில நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற உறவு எப்படி காணப்படுகிறது? யோவான் 14:19 படி, நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை. நான் பிழைக்கிறபடினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். பாவத்துல மரித்து கிடந்தோம், அக்கிரமத்துல மரித்து கிடந்தோம். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தார். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே அவரோடு கூட நாம் மரித்தோம், ஆனால் அவரோடே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி கொலோசியர்ல வாசிக்கிறோம். இப்படி அவர் பிழைத்திருக்கிறபடினால இன்று நானும் நீங்களும் பிழைத்திருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 11-12 வசனங்களில
நாம் அவரோடே மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். இது தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர் என்பதற்கான ஒரு சில வசனங்கள். இதை நாம் நேரம் எடுத்து நாம் சிந்திக்க வேண்டும். நேரம் இல்லாதனாலே நான் சீக்கிரமாக அதை சொல்லி முடித்து விளக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதை நேரம் எடுத்து நீங்கள் படிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 11-12 வசனங்கள். 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தின் 21வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்துல அவருடனே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்துல என்னோட கூட உட்காரும்போது அருள் செய்வேன். இது கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர் என்பதற்கான அடையாளம். எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமாக அந்த ரோமர் 8வது அதிகாரத்தின் 17வது வசனத்துல அவர் கூறுகிற வசனம் மிக 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 முக்கியமான ஒரு வசனம். என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அவரோடு கூட பாடுபடும் பொழுது மட்டும்தான் நாம் தேவனுடைய உடன் சுதந்திரர் என்பதற்கான முழுமையான ஒரு அடையாளம் என்று சொல்லி நாம் மகிமை என்று சொல்லி நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட வேண்டும். ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர்கள் இதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க மாட்டோம். அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கோ, அவருடைய புத்திர ஸ்வீகார பிள்ளைகள் என்பதற்கோ, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்கின்ற அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நலமாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுடனே கூட பாடுபடும் பொழுது மட்டும்தான் நாம் அவருடைய உடன் சுதந்திரர் என்பதை எந்த அளவிற்கு நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்பது மிக முக்கியம். ஆகவேதான் ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 26வது வசனத்திலே கூறுகிறார், கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும், கவனியுங்கள், தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று அவர் கூறுகிறார். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? அதே மாதிரி 1 பேதுரு 4:13 அவர் கூறுகிறார், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும். அந்த கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பங்காளிகளாயிருக்கிறோமா? அவருடைய பாடுகளுக்கு நாம் இன்னும் பங்காளிகள் ஆகவில்லை என்று சொன்னால், அவர் மகிமைப்படும் பொழுது, அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நாம் எப்படி சந்தோஷப்பட போகிறோம்? இதைதான் இந்த இரவு வேளையில நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சீஷத்துவம் என்பது ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரை பின்பற்றுவது என்று அழைக்கப்படும் பொழுது, அவரோடு கூட அவருடைய பாடுகளில நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வது, அடையாளம் கண்டு கொள்வது என்பது மிக முக்கியம், மிக முக்கியம். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே பாடுகளை நானும் நீங்களும் அனுபவிக்க முடியாது. சிலுவையில அவர் பட்ட அந்த பாட்டை ஒருவேளை நானும் நீங்களும் அனுபவிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்துல பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை, அவர் எவ்விதமாக பாடுகளை சகித்தாரோ அவ்விதமாக அந்த பாடுகளை சகிப்பதற்கான அந்த கிறிஸ்துவின் சிந்தை, அதே நேரத்தில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய டு இமிட்டேட் காட் இன் ட்ரிபுலேஷன்ஸ் இன் சஃபரிங்ஸ், அந்த கிறிஸ்துவை அந்த பாடுகளிலோ வேதனைகளிலோ கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய விதத்துல அவருடைய மனநிலை, அதே சிந்தையோடு கூட வாழும் பொழுது இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம், அது கர்த்தருக்கு நாம் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரர் என்பதற்கான அடையாளம் அதுதான். அப்படியானால் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுடனே கூட ஒரு நாளிலே மகிமை அடைய போகிறவர்கள். அந்த மகிமைக்காக தான் இந்த கிறிஸ்தவ ஓட்டம் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளிலே அது முடிவு வரை எப்பொழுது என்று சொல்ல முடியாது. எவ்வளவு நாட்களுக்குள்ளாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இல்லையென்றால் கிறிஸ்துவின் வருகை நாளிலே அது முடிவடையும். ஆனால் அதுவரைக்கும் ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் இந்த பாட வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார், எதற்காக தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார் என்றெல்லாம் படித்தோம். ஆனால் தனிப்பட்ட விதத்துல நம்முடைய வாழ்க்கையில அது பயனடைவதற்கு ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஜெபிப்போம். கிருபை மிகுந்த எங்கள் பரமபிதாவே, அருமையான இரவு வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்க நீர் எங்களை தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான வேத வார்த்தைகள்
ஆண்டவரே எங்களுடைய போதனைகளுக்கும், ஆண்டவரே எங்களுடைய சீர்திருத்தலுக்கும், எங்களுடைய கண்டிதலுக்கும், நீதியை படிப்புதலுக்கும் ஏதுவாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, நீர் எங்கள் மீது வைத்தமுடைய அன்பின் பெருக்கம், எங்கள் மீது வைத்தமுடைய கரிசனையின் மிகுதி, உடைய சொந்த குமாரன் என்றும் பாராதபடி ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்திலே நீர் அனுப்பினீரே. அவர் மூலமாக ஆண்டவரே நாங்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படவும், ஆண்டவரே புத்திர ஸ்வீகாரத்துவத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் தந்த உங்களுடைய மேலான அந்த நீர் கொண்ட அந்த சித்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை எங்களுடைய உள்ளத்திலே நீர் தந்து உம்மை அப்பா பிதாவே என்று சொல்லி நாங்கள் அழைக்கத்தக்கதான ஆண்டவரே அந்த விடுதலையை, திரும்பவும் பயப்பட வேண்டிய அந்த பயத்தின் ஆவி எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு உம்மை அப்பா பிதாவே என்று உறவு கொள்ளும் அந்த பெரிய உறவிற்குள்ளாக நீர் எங்களை அழைத்து வந்த உடைய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களை பிள்ளைகளாக மாத்திரமல்ல ஆண்டவரே, சுதந்திரராக நீர் தெரிந்து வைத்திருக்கிறீரே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். கிறிஸ்துவுடனே கூட பாடுபடும் பொழுது ஆண்டவரே அது பூர்த்தியாகும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பாடுகள் வரும் பொழுது ஆண்டவரே, சோர்ந்து போய்விடாதபடி நாங்கள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். ஆகவே நாங்கள் இந்த பாடுகளின் வழியாக கடந்து சென்று கிறிஸ்து மகிமை அடையும் பொழுது நாங்களும் அவரோடு கூட மகிமையடைவோம் என்கின்ற அந்த நம்பிக்கைக்கு இவைகள் ஆதாரமாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, நீர் தந்த இந்த பயணத்துல, கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்துல உமோடு கூட பயணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தலைவணங்கி இருக்கிற எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. எந்த சிந்தனையை நீர் எங்களுடைய உள்ளங்களுக்கு அருமையாக நீர் கொண்டு வந்தீர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. அடுத்த பாட வேளைக்கு வரும் வரைக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளிலே நாங்கள் வேர்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பகல் சென்று போயிற்று, இரவு சமீபமாயிற்று, ஆயினும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல நித்திரையை தாரும், சரீர களைப்பு நீங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் ஒரு புதிய நாளை புதிய கிருபையோடு காணவும் அந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் அளிக்கும்படியாய் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.